நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். எம்பெருமான் மாணிக்க வாசகர் இறைவனை எப்படியெல்லாம் பாராட்டுகிறார், பாராட்டுவதைப் போல புகழ்கிறார். எப்படியெல்லாம் புகழ்கிறார் தெரியுமா? என் அன்பு அடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவபுராணத்தில் பல்வேறு விதமான வார்த்தைகள் இருக்கிறது, வார்த்தை ஜாலங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பக்குவம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. சிவபுராணத்தை பொறுத்தவரை ஒரு சில வார்த்தைகள் அப்படியே நம்முடைய உடம்பையும் உருக்கி பக்தியில் கரைய வைத்து விடுகிற அளவிற்கு அற்புதமான இலக்கிய வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. தேசனே, தேனார் அமுதே, சிவபுரனே, பாசமாம் பற்றருக்கும் பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்று பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே, அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கின்ற ஒளியே. எப்படி பாருங்க வார்த்தை. தேசனே, தேனாரமுதே, சிவபுரனே, அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்போர்க்கு ஓவென்று சொல்லற்கரிய பொருளை எப்படி அந்த வார்த்தைகளும் அந்த சொற்களும் சிவபுராணத்தில் நம்முடைய மாணிக்க வாசகர் ஒவ்வொரு வரிகளையும் மணிமணியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சிவனடியார்கள் அத்தனை பேரும், இறை மீது நம்பிக்கை கொண்ட பக்திமான்கள் அத்தனை பேரும் அப்படியே உருகி போய்விடுவார்கள். அப்படி ஒரு வார்த்தை அல்லவா அது. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழிலறை விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானேனின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு வந்தறியேன். உன்னுடைய புகழை சொல்லாமல் உன்னை தவிர எனக்கு வேறொன்றுமே இல்லை என்பதைத்தான் திரும்ப திரும்ப அப்படி சொல்கிறார். பொல்லாவினையேன் புகழுமாறு வந்தறியேன். பாப்பா நம்ம இளையராஜா அவர்கள் 2004 2005 அந்த காலகட்டங்களில் ரமண மாலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணார். அதில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். இந்த நான் கடவுள் படத்துலலாம் கூட அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டாங்க. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் சதை நரம்போடு உதிரமும் அடங்கிய உடம்பு என்னும், பிண்டம் என்னும் சதை நரம்போடு உதிரமும் அடங்கிய உடம்பு என், பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். இறைவா, உன்கிட்ட நான் பிச்சை எடுக்க வந்திருக்கேன். ஒரு பிச்சை பாத்திரத்தை ஏந்தி உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன். அந்த பிச்சை பாத்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த உடம்பு தான். பிண்டம் எனும், பிண்டம் ஒன்றுமே இல்லை. பொச்சோ முடிச்சோ பார்த்தா ஒரு கைப்பிடி சோத்தை பிடிச்சி அடி வச்சுட்டான்னா பிண்டம் வச்சான், முடிஞ்சு போச்சு. அதுதான் வாழ்க்கை. பிண்டம் என்னும் இந்த பிண்டமாக போகிற இந்த உடம்பு இருக்குல்ல, பிண்டம் என்னும் சதை நரம்போடு உதிரமும் அடங்கிய உடம்பு என்னும், சதை நரம்பு உடம்பு ரத்தம் இதெல்லாம் சேர்ந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே என்று சொல்லியிருப்பார். எதுக்கு நான் இப்போ நம்ம சிவபுராணத்தை பேசும்போது நான் ஏன் இந்த இளையராஜாவுடைய பாட்டை உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், இளையராஜா சொல்கிற எலும்போடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் சொன்னார்ல, அதை தான் சிவபுராணம் சொல்லுது. ஊனுடம்பே 1000 ஊனுடம்பு ஆலயம் அதற்கு 9 வாயில்
கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, புறத்தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி மலங்க புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். என் அன்பு வாசக பெருமக்கள், என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு இறையடியார்களே, உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன், அப்படியே நாம் படித்து 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 தன்னுடைய எல்லாவற்றையும் மறந்து விட முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் திருவாசகம். திருவாசகம் என்பது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, எல்லோராலும் படித்து விட முடியாது. சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். சரி, இப்ப அந்த இளையராஜா பாட்டுக்கு வரும். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில், ஒரு முறையா பல முறையா பல முறை பல பிறப்பு எடுக்க வைத்தார். தினம் தினம் அனுதினம் நீ என்னை நினைக்க வைத்தார். ஒரு முறையா பல முறையா, ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பு எடுக்க வைத்தார். யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நம்ம திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய் பேயாய் வல்லரசுராகி செல்லான் என்ற தாவர செங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே நின் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். அது ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய், பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, உன் அருள் 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 என்று அலைகின்ற என் மனம் பிதற்றுதே, அருள் விழியா நோக்குவாய் உன் மலர் பதத்தா தாங்குவாய், உன் திருக்கரம் பிடித்தனை அரவணைத்து நம்மிடம் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே. எப்படி பாருங்க, அந்த பாட்டை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதை நான் கடவுள் படத்துல ஜேசுதாஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பாடியிருப்பாரு. ஆனா ரமண மாலையில இளையராஜாவே பாடியிருப்பார். அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த பாடல். அதை கேட்க கேட்க நமக்கு அவ்வளோ அதிகமாக நல்ல ஒரு அருமையான ஒரு இதுவாக இருக்கும். அதுதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாமே அந்த சிவபுராணத்தில், அதாவது சிவபுராணம் திருவாசகத்திலிருந்து இருக்கக்கூடிய சொற்கள். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பு எடுக்க வைத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடனே எங்கே போவோம்? திருவாசகத்துக்கு போவோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி அப்படி ஸ்டார்ட் பண்ணால் இத்தனை பிறப்பும் நான் பிறந்து எடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு பிறப்பே வேணாம், பிறப்பில்லாத நிலை எனக்கு கொடு, உன்னுடைய காலடியில் நான் விழுந்து கிடக்கிறேன், உன்னுடைய காலடியில் நான் இறைப்பாருகிறேன், எனக்கு இந்த பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, உலகத்துக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குற நீ என்னையும் உன் கூட சேர்த்துக்கப்பா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர். அதைத்தான் இளையராஜாவும் அந்த பாடல்களில் சொல்லியிருக்கார். ஆக்கம் அளவு இறுதி இல்லா பெம்மானே அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அந்த மாணிக்கவாசகர் எப்படி அந்த வார்த்தையை போறாரு பாருங்க. ஆக்கம் அளவு இறுதி இல்லா பெம்மானே அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் மீண்டும் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாள் நீந்தொழும்பில் மாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கமழ நின்ற மறையில், மாற்றம் மனம் கமழ நின்ற மறையோனே. ஆக திருவாசகம் என்பது பக்தியில் தலைக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு அற்புதமான சொற்களை கொண்ட ஒரு வாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருவார். திருவாசகத்தை படியுங்கள், அதன் பயனை அடையுங்கள். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க்கை.